ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு முகுந்தா கிரியேஷன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா டின் ஃபிஷ் கறி தான் பார்க்க போகிறோம். டின் ஃபிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மீனை வந்து ப்ரிசர்வேட்டிவ் பண்ணி டின்னில் வச்சுருப்பாங்க. இப்போது ஒர்க்கிங் உமன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி வேலைக்கு போகிற பெண்களுக்கு வந்து அவசரமாக சமைக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கி சமைக்க டைம் கிடையாது. அந்த சமயத்துக்கு இந்த மாதிரி நம்ம டின் ஃபிஷ் வாங்கி சமைச்சிக்கலாம். இது சமைக்கிறதுனால டேஸ்ட் அப்படியே நமக்கு ஃப்ரெஷ்ஷான மீன் மாதிரி இதான் இருக்கும். எந்த விதமான வித்தியாசமும் கிடையாதுங்க. இந்த டின் ஃபிஷ்ஷில் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்ற மீன் மாதிரி இதில் செல் எடுக்கணும், அளம் வைக்கணும் அந்த மாதிரி வேலையே கிடையாது. எல்லாமே க்ளீனிங் ப்ராசஸ் ஓவர் பண்ணி தான் அந்த டின்குள்ளே வச்சுருக்காங்க. நமக்கு ஸ்ட்ரைட்டாக குழம்பு வைக்கும்போது ஸ்ட்ரைட்டாக அதை ஓப்பன் பண்ணி அப்படி நம்ம வந்து மீனை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம டின் ஃபிஷ் கறி எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரைட் சைடில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் ஃபர்தராக வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது தாங்க டின் ஃபிஷ். அதாவது நிறைய பிராண்டில் வந்து டின் ஃபிஷ் கிடைக்கும். ரொம்பவே சூப்பராக நீட்டாக பேக்கேஜில் இருக்குது. இது வந்து லோக்கலில் எனக்கு எங்கே கிடைக்குன்னு சரியாக தெரியல. நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். எங்களுக்கு வந்து ஸ்ரீலங்காவில் இருந்து எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கொடுத்தாங்க. இப்போது நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ டின் ஃபிஷ்ஷை ஓப்பன் பண்ணுறதுக்கு அழகாக மேலே வந்து ஹேண்ட் கிரிப்லாம் கொடுத்துருக்காங்க. அதை பிடிச்சி தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சூப்பராக ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி மீன் குழம்புக்கு வந்து 2 டின்னுமே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த டின் ஃபிஷ் வந்து ரெஃப்ரிஜரேட்டரில் தான் மெயின்டைன் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் வெளியே ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் கூட ரொம்பவே சூப்பராக கெடாமல் இருக்கும். ஏன்னா இது ஆல்ரெடி ப்ரிசர்வேட்டிவ் தான், நமக்கு அப்படி ஃப்ரெஷ்ஷான மீன் மாதிரி தான் இருக்கும். இந்த ஒரு டின்னோட வெயிட் பார்த்திங்கன்னா 285 கிராம் இருக்குது. ஸோ 2 டின் வந்து யூஸ் பண்ணுறேன் நான் குழம்புக்கு. மீனை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல தடிமனாக பெரிய சைஸாக தான் இருக்குது. இப்போ நான் 2 டின்னுமே ஓப்பன் பண்ணி இதில் சேர்த்துட்டேன். இப்போ நமக்கு விருப்பப்பட்ட பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். அதாவது நான் சென்டரில் அந்த மீன் முள்ளெல்லாம் எடுத்துடுறேன். நமக்கு சாப்பிடும்போது முள் இல்லாமல் சாப்பிட்றலாம் பார்த்திங்களா. அதனால் இந்த மாதிரி அந்த முள்ளை எல்லாமே நம்ம கை விரலால் ரிமூவ் பண்ணிட்டோன்னா நமக்கு சமைக்கும் போது அந்த முள்ளெல்லாம் எல்லாமே நம்ம சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஈஸியாக அந்த முள்ளெல்லாம் எடுத்தாச்சு. இப்போது உங்களுக்கு என்ன பீஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்க வேண்டியதுதான். முள் எல்லாமே நல்லா ஈஸியாக வந்துடுங்க. ரொம்ப ரஃபாக இந்த மாதிரி ஹார்டாக வந்து அப்படியே அட்டாச்சாக இருக்காது மீனில். அதனால் அந்த முள் எடுக்கிறதுக்கு ஈஸியாக நமக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாத்திரத்தில் வந்து மீனை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு பாத்திரத்தில் வந்து நான் அந்த லிக்விட் பத மாதிரி எசன்ஸ் இருந்துச்சுன்னா அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம குழம்புக்கு வந்து தேவையான மசாலா அரைச்சிக்க போகிறோம். அதாவது தேங்காய் அந்த குழம்புக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், இந்த 2ஐயும் சேர்த்த பிறகு 2 தக்காளி வந்து சின்ன சின்னதாக பிச்சு போட்டு அரைச்சிக்க போகிறேன். இது எல்லாமே நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சிக்கிட்ட பிறகு நம்ம இப்போது குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகு, உளுத்த பருப்பு, கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இதெல்லாம் புரிஞ்ச பிறகு ஒரு 3லேருந்து 4 சின்ன சைஸ் பட்டை எடுத்திருக்கேன். பட்டை வந்து ஆப்ஷனல் தான். இந்த மீன் வந்து ப்ரிசர்வேட்டிவ்னால கொஞ்சம் நான் பட்டை சேர்த்துருக்கேன். மற்றபடி நம்ம நார்மல் மீன் குழம்புக்கு பட்டை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது கூடவே சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இந்த வெங்காயம் நல்லாவே வந்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறோம். பச்சை மிளகாவை வந்து நடுவில் மட்டும் சின்னதாக வந்து கீரல் சேர்த்து நான் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இது கூட 4 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி 3 டீஸ்பூன் மிளகாத்தூள், இந்த 2ஐயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போன பிறகு இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி எடுத்து நான் புளி கரைச்சல் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம மீனில் தனியாக வந்து அதோட சாறை பிரித்து வச்சுருந்தோம்ல, அந்த சாறையும் இந்த டைமில் சேர்த்துட்டு கையால் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா சின்ன சின்ன முள் வந்து அதோடைய பீசஸ்லாம் வந்து அடியில் இருக்கும். அதனால் நம்ம கையால் புளி கரைச்சல் எப்படி சேர்த்துப்போ அதே மாதிரி கையால் நம்ம ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண பிறகு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மசாலா விழுத அரைச்சி வச்சுருக்கோம்ல, தேங்காய், ஜீரகம், சோம்பு எல்லாமே இதில் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரையும் தண்ணி வச்சு அலம்பி இதில் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி இதில் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
அதுக்கப்புறம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அதோடைய பச்சை ஸ்மெல்லாம் போன பிறகு நம்ம மீனை சேர்த்துடலாம். அதாவது மீனை ஃபஸ்ட்டே நம்ம பிரித்து வச்சுருந்தோம்ல, அதோடைய சாரை ஃபஸ்ட்டே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம மீனை அப்படியே சேர்த்துட வேண்டியது தான். சும்மா அப்படியே போட்டுருங்க, உடையெல்லாம் செய்யாது. இப்போ நம்ம கரண்டியால் ஃபஸ்ட்டு கிளறி விட்டுடலாம். அதாவது மீன் சேர்த்த உடனே கரண்டியால் கிளறும் போது மீன் உடையாதுங்க. அதாவது ஒரு 10 நிமிஷம் நம்ம மீன் வெந்த பிறகு கரண்டியால் கிளறினா மட்டும்தான் மீன் வந்து உடையும். இப்போ எனக்கு மீனை போட்ட பிறகு ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 10 நிமிஷத்துலேயே சீக்கிரமாக குக் ஆகிடும். மீனுக்கெல்லாம் வேகிறதுக்கு டைம் ஆகாது. இப்போ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் மீன். அப்படியே ஃப்ரெஷ்ஷான மீன் டேஸ்ட்டு தாங்க இருக்கும், எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. அவ்வளோதாங்க, டின் ஃபிஷ் கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்களேன், சூப்பராக வந்திருக்கு. அப்படியே நெய்யாக இருக்குங்க அந்த மீன் குழம்பு சாப்பிடும்போது. அந்த அளவுக்கு நாக்கில் சுவை இருந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக அந்த டின் ஃபிஷ் உங்களுக்கு கிடச்சிருந்துச்சுன்னா நீங்களும் நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள், அட்ஜஸ்டில் செம்மையாக வரும். இந்த டின் ஃபிஷ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.